அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். அழகுமதி வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வெளியில சுத்தி பார்க்கறதுக்காக கிளம்பி போயிருக்காங்க. இங்க கோமதி வந்து மீனா கிட்ட சொல்றாங்க, எப்படியோ எல்லாரும் சந்தோஷமா சுத்தி பார்க்க வந்துட்டோம். ஆனா இந்த ஒரு காரணத்தை வச்சு சுரேஷையும் அழகுமதியவும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லும்போது, அத்தை அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க மீனா. இல்ல மீனா, இப்படி மதியும் சுரேஷும் சரியா பேசாம இருந்தா அவங்க வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்கும்? மதி எப்படியும் இவங்க வீட்டு மருமக தானே. இங்க சுரேஷாவது மதிய புரிஞ்சுக்கணும்ல. அதனால ரொம்ப நாள் கழிச்சு அவங்க இப்படி சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. அவங்க வீட்டில் இருந்தப்பவே தெரியும். அவங்க யாருமே மதியோட வாழ்க்கையை பத்தி யோசிக்க மாட்டாங்க. இங்க மதி மலரோட மாமியார் மாமனார் என்ன சொல்றாங்களோ அவங்க பேச்சை தான் மதியும் கேட்கணும், மலரும் கேட்கணும்னு என்னெல்லாம் பேசுகிறாங்க. நம்ம தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல. அதனால் இவங்க எல்லாரும் அவங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும். நம்ம எப்படியோ இங்கே வந்துட்டோம். இவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிற மாதிரி செஞ்சிட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஊருக்கே கிளம்பலாம்ல அப்படின்னு கோமதி சொல்லும்போது, அத்தை எல்லாம் தானாக நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மலர் மதிக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம குடும்பமாக ஒத்துமையாக இப்படிலாம் சுற்றி பார்க்க வருவோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுலேயும் நம்ம மாமியார் வேற சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் சாப்பாடெல்லாம் செய்யவே இல்லை. மறுபடியும் ஏதாவது பேசுவாங்க, கேள்வி கேட்பாங்கன்னு நினச்சேன். கோமதி வீட்டிலேருந்து எல்லாரும் வந்ததால், கோமதி மீனா ராஜின்னு எனக்கு எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதால நம்ம அத்தை இப்போ எதுவுமே பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அக்கா நீங்கள் ஏன் நம்ம மாமியார் கேள்வி கேட்டால் பதில் பேசாமல் அமைதியாக இருக்கீங்க? அவங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தரணும் தான். ஆனால் அதுக்காக அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு பொறுமையாக அமைதியாக இருக்கவே கூடாது. நீங்கள் எவ்வளோ வேலை செய்கிறீங்க. இன்னைக்கு தான் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இன்றைக்கும் நீங்கள் தான் வேலை பார்க்கணுன்னு அவங்க சொல்லும்போது நீங்கள் அமைதியாக இருந்திருக்கக்கூடாது. நானும் தினமும் வேலை பார்க்குறேன். இன்றைக்கி என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. கிச்சன் பக்கமே நான் போக மாட்டேன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. இப்போ எதுக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மதி. இல்லை மதி, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க பேச்சை தான் கேட்டுட்ருக்கேன். அவங்க சொல்கிற வேலையை செய்கிறேன், அவ்வளவுதான். அவங்கள நான் எதிர்த்து பேசுனதும் இல்லை, அப்படி பேசணும்னு நினச்சதும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதிர்த்து பேச வேண்டாம். ஆனால் உங்களுக்கு முடியலன்னா இந்த உண்மை அவங்களுக்கு தெரியணும்ல. நீங்கள் மட்டும்தான் தனியாக வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிறீங்க. கொஞ்சம் கூட உங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி வேற பேசுகிறீங்களா? போங்கக்கா, நீங்கள் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் நம்ம சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். எதுக்கு இப்போ இதை பற்றி பேசணும், நம்ம அப்புறமா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. அந்த சமயம் இங்கே மதி வந்து சுரேஷ்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் என் கூட இருந்ததுனால தான் இன்னைக்கு வந்து நான் ரொம்பவே பதட்டமாக இல்லாமல் நான் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, உண்மையாக தான் சொல்கிறியான்னு கேட்கும்போது, ஆமாம், நான் இப்படி சுற்றி பார்க்க வந்து ரொம்ப நாள் ஆகுது. உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் எல்லாரும் எங்களை இப்படிலாம் சுற்றி பார்க்க கூப்பிட்டு போவீங்கன்னு நினைக்கவே இல்லை. என்ன, நம்ம சொந்தக்காரங்க வந்ததால தானே இதெல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப நேரமாக இங்கே சுரேஷும் இங்கே மதியும் பேசிகிட்டு இருக்கிறத கோமதி வந்து கவனிக்கிறாங்க. மீனா பாத்தியா, வீட்டில் மதியும் சுரேஷும் சரியாக பேசிக்கிட்டதே இல்லை. ஆனால் இப்போ அவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லும்போது, ஆமாம் அத்தை, நம்ம ராஜியும் கதிரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் இங்கே வந்து சுரேஷும் சீக்கிரமாகவே மதியை புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லாமல் மலர் வந்து வீட்டில் எவ்வளோ வேலை பார்க்குறாங்க, அதெல்லாம் மலரோட மாமியார் புரிஞ்சுக்கவா போகிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அத்தை இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? நீங்கள் என்ன வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க? சந்தோஷமாக இருங்க அத்தை. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா மறுபடியும் மலரோட மாமியார் ராஜலக்ஷ்மி பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க. அப்போ பேசிக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம் அத்தை அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ராஜலக்ஷ்மி வந்து மலரு மலரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அத்தை என்னத்தை, நான் இங்கே தான் இருந்தேன்னு சொல்லும்போது, நான் ரொம்ப நேரமாக உன்னை கூப்பிட்டுட்டு இருந்தேன், நீ தான் என்னை கண்டுக்கவே மாட்டிக்கிறியே. அப்பப்போ நீயும் பாக்கியராஜும் வெளியில் போகிறீங்க வரீங்க. ஆனால் இப்போ என்னவோ புதுசாக சுற்றி பார்க்க வந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் நீயும் பாக்கியராஜும் அங்கே இங்கேன்னு போயிட்டு வரீங்களே. ஏன், உங்களால் ஒரு இடத்துல இருக்க முடியாதா? உனக்கே தெரியும், என்னால் சரியாக வந்து அங்கே இங்கேன்னு போக முடியல, நடக்கவும் முடியல, ரொம்ப காலெல்லாம் வலிக்குது. நீ கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சா நீ என்ன என்னை விட்டுட்டு
அங்கே இங்கேன்னு போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லும்போது, அத்தை இப்போ என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க. எனக்கு அங்கே இங்கேன்னு வர முடியல. அதனால தான் நான் இங்கேயே இருக்கேன். சரி, நான் தான் உன்ன சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ண சொன்னேன்ல, சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தியா இல்லையா? அப்படின்னு கேட்கும்போது, அத்தை இல்ல அத்தை, இப்போ கேள்வி கேட்குறீங்களேன்னு சொல்லும்போது, நான் தான் நேத்தே சொன்னேன்ல, சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கணும். தேவையில்லாம செலவு செய்யக்கூடாதுன்னு. நான் தான் சொன்னேன்ல. என் பேச்ச நீ கேட்கவே மாட்டியே! அதுலயும் மதி வந்ததுக்கு அப்புறமா என் பேச்ச கொஞ்சம் கூட நீ கேட்கறதே இல்ல. அப்படின்னு சொல்லும்போது, அத்தை இல்ல அத்தை, சொந்தக்காரங்கலாம் வந்திருக்காங்க. அவங்க தானே சொன்னாங்க, நம்ம பெரிய ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலான்னு. அதான் சமைக்கல. அது மட்டும் இல்ல, உங்க பையன் பாக்கியராஜும், நீ ஏன் கஷ்டப்படுற? தேவையில்லாம ஏன் சமைக்கணும்? நம்ம வந்து அவங்க சொன்ன மாரி ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கலாம். நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதனால தான் அத்தை சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரலன்னு சொல்லும்போது, அதானே பார்த்தேன். என் பேச்ச கேட்கணும்னு உனக்கு தோணலல்ல? மத்த எல்லார் பேச்சையும் கேட்குற. வர வர அ நான் தான் உன் மாமியாருன்னு நீ மறந்துட்டு என் பேச்ச கேட்காம இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அத்தை அதெல்லாம் இல்ல அத்தை அப்படின்னு மலர் பேசிட்டு இருக்கும்போது, மலரக்கா என்ன இங்க என்ன செய்றீங்க? நம்ம எப்போ ஒரு நாள் தான் சுத்தி பார்க்க வரோம். நீங்க என்ன நம்ம அத்தைகிட்டயே பேசிட்டு இருக்கீங்க? அத்தைக்கு அங்க இங்கன்னு வர முடியலன்னு இங்கேயே இருக்காங்க. நீங்க வரலாம்ல. பாருங்க, அ உங்க வீட்டுக்காரர் தனியாவே இருக்காரு. நீங்க இப்படி அத்தைகிட்ட பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா மதி, நான் என் மருமக மலர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? பாக்யராஜ் கொஞ்ச நேரம் தனியா இருந்தா எந்த தப்பும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்ல. நான் தான் மலர கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை என்ன? எதுக்கு மலர்க்காவ கூப்பிட்டீங்க? அவங்க சந்தோஷமா சுத்தி பார்க்க விடவே மாட்டீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் மலருக்கு வந்து சப்போர்ட் பண்ற? அப்படின்னு சொல்லும்போது, சப்போர்ட் பண்றதுக்காக வரல. மலரக்கா எப்பயுமே உங்க பேச்ச கேட்கணும்னு நீங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொல்வாங்க. அவங்க சந்தோஷமா சுத்தி பார்க்க வேண்டாமா? அது மட்டும் இல்லாம, பாக்யராஜ் மாமாவும் தனியாவே இருக்காருல்ல. அக்கா அவங்க கூட இருந்தா தானே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இதெல்லாம் தெரியாதா? நேத்தே சொன்னேன். எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வரணும். தேவையில்லாம செலவு செய்யக்கூடாது. இப்ப பாரு மலரு என்ன வேலை செஞ்சிருக்கான்னு. சாப்பாடே எடுத்துட்டு வரல. அப்புறம் எப்படி நம்ம சாப்பாடெல்லாம் வாங்குறது? என்ன செய்றது? அப்படியே சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டாலும், அ அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? தேவையில்லாம செலவு செய்யணும். அப்படியே சாப்பிட்டாலும், நமக்கு மறுபடியும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஏதாவது பிரச்சனை வரும். அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒரு நாள் சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் வராது. நீங்க வீட்லயே இருந்து மலரக்கா நல்லா சமைச்சு குடுத்து, சாப்பிட்டே வந்து இருந்துட்டீங்கல்ல, அதான் இப்படிலாம் பேசுறீங்க. அப்படின்னு சொல்லும்போது, "இப்ப என்ன சொல்ற? வீட்ல இருக்க வேலைய நான் பார்க்குறதில்ல. மலர் தான் பொறுப்பா, அக்கறையா குடும்பத்த பார்த்துக்கிறான்னு சொல்றியா?" அப்படின்னு சொல்லும்போது, அதுதானத்த உண்ம. மலரக்கா மட்டும் ஒரு நாள் நம்ம வீட்ல சமைச்சு குடுக்கலன்னா, நீங்க கிச்சன்ல இருக்க வேலைய பார்ப்பீங்களா? அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து மதி. ஆமா, மலர் இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு முன்னாடி, நான் தான் இந்த குடும்பத்த அவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டேன். என்ன மாதிரியே நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்த மலரும் குடும்பத்த பார்த்துக்கணுன்றதுக்காக தான் கிச்சன்ல இருக்க வேலைய மலரே பார்க்கட்டும்னு சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீ தான் என் பேச்ச கேட்க மாட்ட. இப்ப இப்படி என்ன எதிர்த்து பேசுறதெல்லாம் மலரும் பார்த்துட்டு, என் பேச்ச கேட்காம இருக்கணுமா? மதி, இது உனக்கு தேவையில்லாத வேல. உன்னை சமைக்க சொல்லவும் இல்ல, உன்கிட்ட நான் பேசவும் இல்லையே. ஏன் மருமக மலர்கிட்ட பேசினா உனக்கு என்ன பிரச்சனை? நீ தேடி வந்து இப்படி எதிர்த்து பேசுறியே, இதெல்லாம் சரியில்ல. இப்படிலாம் நீ பேசிட்டு இருந்தனா, அப்புறம் நான் சுரேஷ் கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்க. இப்ப மலர் அக்கா சாப்பாடெல்லாம் கொண்டு வரல. நானே உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்றேன். சொந்தக்காரங்கலாம் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி நம்ம இப்படிலாம் மலர் அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வருமா? அதனால சாப்பாட பத்தி யோசிக்காதீங்க. வீட்லயும் மலரக்கா வந்து நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க முடியாது. இங்க சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. இப்பவும் கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்குறீங்க. அக்கா, ஏன்க்கா இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல கிளம்பி வாங்க அப்படின்னு உடனே மலர அங்கருந்து கூப்பிட்டு போறாங்க மதி. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராஜலட்சுமிக்கு ரொம்பவே கோவம் வருது. இந்த மதியும் நம்ம பேச்ச கேட்க மாட்டிக்கிறா. மலராவது நம்ம பேச்ச கேட்கறான்னு சந்தோஷமா இருந்தா, இப்ப மலரும் நம்மள எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருவா போல. இந்த மதி பேச்ச என்னைக்கும் மலர் கேட்கவே கூடாது. வர வர மதி செய்றது எதுவுமே சரியில்ல. வீட்டுக்கு வரட்டும் மதி, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. இங்க மதி மேல ரொம்பவே கோவமா இருக்கிறாங்க ராஜலக்ஷ்மி. நல்லா சுத்தி பார்த்துட்டு சந்தோஷமா மறுபடியும் எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி வராங்க. ராஜலக்ஷ்மி சொல்றாங்க, மலரு, எனக்கு ரொம்ப முடியல மலரு. அங்க இங்கன்னு நடந்ததால என்னால ரொம்பவே முடியலன்னு சொல்லும்போது, அத்தை நான் பார்த்துக்கிறேன் அத்தை. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. நீங்க தூங்குற வரைக்கும் உங்களுக்கு நானே வந்து காலெல்லாம் பிடிச்சு விடுறேன் அத்தை. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லும்போது, மலரு இப்படி எனக்கு உதவி செய்றதால தான் எப்பயுமே மலர் எங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க வந்த மதி சொல்றாங்க,
ஆனாலும் மலரக்காவோட அருமை பெருமை என்னன்னு தெரியாம எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் மலருக்காக சப்போர்ட் பண்ண வந்துட்டியா? வர வர மதி உங்ககிட்ட பேசவே முடியல. வேற வேலை இருந்தா பாரு அப்படின்னு சொல்லும்போது, அங்க சரியா ரெஸ்ட் எடுக்காம இங்க ராஜலக்ஷ்மி ரொம்ப முடியலன்னு சொன்னதால, இங்க வந்து மலர் வந்து அவங்க தூங்காம அ ராஜலக்ஷ்மிக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ எல்லா வேலையும் செஞ்சு குடுத்துட்டே இருக்காங்க. அந்த சமயம் கோமதி சொல்றாங்க, "நீங்க பேசாம சுத்தி பார்க்க வராம இருந்திருக்கலாம். பாவம் மலரு. நம்ம கூட தானே வந்தாங்க. அவங்களும் அங்க இங்கன்னு வந்து சுத்தி பார்த்ததால, அவங்களுக்கும் டயர்டா தானே இருக்கும். உங்க மருமக மலர் மட்டும் என்ன வீட்லயா இருந்தாங்க? அவங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க ரெஸ்ட் எடுக்கலான்னு நெனச்சா, நீங்க என்ன இந்த வேலைய செய், அந்த வேலைய செய்ன்னு" ராஜலக்ஷ்மி கிட்ட கோமதி கேள்வி கேட்குறாங்க. உடனே ராஜலக்ஷ்மி சொல்றாங்க, "எங்க வீட்டு மருமக எங்க பேச்ச கேட்டு, நாங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யணும். நீங்க தான் உங்க மருமக கிட்ட எந்த வேலையும் செய்ய சொல்றதில்ல. நாங்க அப்படிலாம் இருக்க முடியாதுல்ல. மலர் என்ன வேலைக்கா போறா? நாளைக்கு வீட்ல இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. இதுல நீங்க கேள்வி கேட்க என்ன இருக்கு? நீங்க எங்க சொந்தக்காரங்க. கொஞ்ச நாள் எங்க வீட்ல இருப்பீங்க. அப்புறம் உங்க வேலைய பார்த்துட்டு கிளம்பிருவீங்க. ஆனா மலர் எப்பயுமே எங்க வீட்டு மருமக. என் பேச்ச தானே கேட்டாகணும்." அப்படின்னு ராஜலட்சுமி சொல்லும்போது, கோமதி ரொம்ப கோவமா அங்கிருந்து பதில் பேசாம கிளம்புறாங்க. ரொம்ப நேரமா ரெஸ்ட் எடுக்காம இப்படி வந்த உடனே கிச்சன்ல இருக்க வேலைய பார்க்குறது, ராஜலக்ஷ்மிக்கு உதவி செய்றதுன்னு இப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க வந்து மலரு. எல்லாரும் பார்க்கும்போது, மலர் எப்பயுமே கிச்சன்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்குற ராஜலக்ஷ்மி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா, மதி பேச்ச கேட்காம மலரு என் பேச்ச கேட்கறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, மதி மாதிரியே இங்க மலர் வந்து என்ன எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டா, அப்புறம் வீட்ல எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை என்னைக்குமே கிடைக்காதே அப்படின்னு ராஜலக்ஷ்மி யோசிக்கிறதுனால, இங்க ராஜலக்ஷ்மி ரொம்ப சந்தோஷமா ரெஸ்ட் எடுக்குறாங்க. ஆனா, மலரு ரெஸ்ட் எடுக்கவே கூடாதுன்னு ஒவ்வொரு வேலையா சொல்லிட்டு, இவங்க நல்லா தூங்குறாங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்குறாங்க. அடுத்த நாள் காலையில மலர் கிச்சன்ல வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் காஃபி எல்லாம் குடுக்குறாங்க. அ இங்க மதி வந்து காலேஜுக்கு போகணும்னு கிளம்பும்போது, சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து குடுக்குறாங்க. அந்த சமயம் இங்க வந்து ராஜலக்ஷ்மி சொல்றாங்க, "பாத்தீங்களா? மலரு எவ்ளோ வேலை பார்த்தாலும் காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு, பொறுப்பா, அக்கறையா கிச்சன்ல இருக்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவா. ஆனா மதிய பாருங்க, நேரம் கழிச்சு தான் வருவா. ஆனா உடனே காலேஜுக்கு போகணும் அப்படின்னு வீட்ல இருக்க வேலைய சரியா கவனிக்கிறதே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, மீனா வந்து கோமதி கிட்ட சொல்றாங்க, "அத்தை, நானும் வீட்ல இருக்க வேலைய சரியா பார்க்கவே மாட்டேன். ஆனா நீங்க எங்கள எவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க. இங்க ராஜலட்சுமி எப்ப பார்த்தாலும் மலருக்கு ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாவம் மலரு. எப்படிதான் இவ்ளோ வேலைய தனியா பார்த்துக்கிறாங்களோ தெரியல. ஆனா ராஜலட்சுமி மட்டும் நல்லா ரெஸ்ட் எடுக்குறாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்குறாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "அது மட்டுமா? எனக்கு இதெல்லாம் நீ சமைச்சு குடுக்கணும்னு" ஒவ்வொன்னா சமைக்க வேற சொல்றாங்க. பாவம் மலரு எதிர்த்து பேசாம, அவங்க கேட்குற அ அ ஒவ்வொரு சாப்பாடையும் சமைச்சு குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னு கோமதியும் இங்க வந்து மீனாவும் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் கோமதிக்கு காஃபி எடுத்துட்டு வந்து குடுங்கன்னு சொல்லும்போது, "எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இப்ப தானே சாப்ட்டுருக்கோம்." அப்படின்னு சொல்றாங்க கோமதி. "பேசாம இங்க மலர்கிட்ட பேசலாமா? மலருக்கு உதவி செய்யலாமா? கிச்சன் பக்கம் வந்தாலே, நீங்க எதுக்கு கிச்சனுக்கு போறீங்க? என்ன வேணும்னு சொல்லுங்க. மலரே செஞ்சு குடுப்பா." அப்படின்னு ராஜலட்சுமி பேச ஆரம்பிச்சுருவாங்களே. அப்புறம் எப்படி மலருக்கு உதவி செய்றதுன்னு கோமதி யோசிக்கும்போது, அங்க கிச்சனுக்கு வராங்க. அந்த சமயம் இங்க மலர் வந்து ரொம்ப முடியாம மயங்கிடுறாங்க. இத பார்த்த கோமதி வந்து, "மலரு, மலரு என்னாச்சு மலருன்னு?" பதட்டமா கேட்க, அங்க உடனே வந்த அ மீனா வந்து, அ "என்னாச்சு மலரு?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. "என்ன? மலருக்கு என்னாச்சு? ஏன் எல்லாரும் இவ்ளோ பதட்டமா வரீங்கன்னு?" ராஜலக்ஷ்மி மெதுவா வந்து பார்க்குறாங்க. "இப்ப என்ன? மலரு மயங்கிட்டா, அவ்வளவுதானே?" அப்படின்னு சொல்லிட்டு, "பாக்கியராஜ் என்னன்னு வந்து பாரேன்." அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்க மீனா சொல்றாங்க, "பேசாம மலர ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம். எனக்கு என்னவோ அவங்க மாசமா இருக்காங்கன்னு தான் தோணுது." அப்படின்னு சொல்லும்போது, இங்க இத கேட்ட உடனே வீட்ல எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா ராஜலக்ஷ்மி, "என்னது? மீனா இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நடக்கக்கூடாதே." அப்படின்னு யோசிக்கும்போது, மீனாவும், கோமதியும் மலர ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. இங்க கோமதி யோசிக்கிறாங்க, கண்டிப்பா மலர் மாசமா தான் இருப்பா. டாக்டர் இந்த சந்தோஷமான அ உண்மைய சொன்ன உடனே, நம்ம வீட்ல உள்ள எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அந்த சமயம் அங்க டாக்டர பார்க்கறதுக்காக மதியும் வந்திருப்பாங்க. "மதி, நீங்க வேலைக்கு கிளம்புனீங்களே?" அப்படின்னு சொல்லும்போது, "மலர் அக்கா ரொம்ப முடியாம இருக்காங்க.
அவங்கள நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நான் வேலைக்கு போக முடியும்? அதான் மலரக்காவை பார்க்கறதுக்காக உடனே வந்துட்டேன். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது, இப்போ தான் சொல்ல போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அங்கே வந்த டாக்டர் சொல்கிறாங்க, மலர் மாசமா இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. மலர் சரியாக சாப்பிடாம சரியாக ரெஸ்ட் எடுக்காம நிறைய வேலை செய்கிறதுனால அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்காமல் இருந்ததுனால தான் இப்படிலாம் வந்து மயங்கியிருக்காங்க. வேற எந்த பிரச்சனையும் இல்லை. மலர் வந்து நல்லா சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். எப்போ பார்த்தாலும் அவங்க நிறைய வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு இப்படிலாம் ஆயிருக்குன்னு சொல்லும்போது உடனே மதி சொல்கிறாங்க, இதே தான் டாக்டர் நானும் மலரக்கா கிட்ட சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் கிச்சனில் இருக்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொன்னால் மலரக்கா எங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது, இனி நீங்கள் தான் மலரை பக்கத்துல இருந்து பார்த்துக்கணும். அவங்க இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும். வீட்டில் இருக்க வேலையை இனி மலர் பார்க்க வேண்டான்னு உங்கள் மாமியார்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே மலர் வீட்டுக்கு வராங்க. மலரு, டாக்டர் என்ன சொன்னாங்க? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. பாரு, நீ கிச்சன்ல எந்த வேலையும் செய்யாம எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு உனக்கு மயக்கம் வந்த உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. அதனால நீ வந்ததுக்கு அப்புறமா மற்ற வேலையெல்லாம் பார்த்துப்பேன்னு நானும் இவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே மதி சொல்றாங்க, நீங்க வீட்டில் என்ன வேலை பார்க்குறீங்க? சும்மா தானே இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க. உங்களை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்களே, மலரக்காவை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? அவங்க இப்பதான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காங்க. மலரு கிச்சன்ல இருக்க வேலையெல்லாம் அப்படியே இருக்கு. உடனே அந்த வேலையை வந்து செய்யணும்னு சொல்றீங்களே. நீங்க நல்ல மாமியார் தான். ஆனா ரொம்ப பொறுப்பான மாமியாரா இருந்தா மலரக்காவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்கணும். அவங்க வரதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சு வச்சிருக்கணும். என் மருமக மலரை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க இப்படிலாம் பேசாம எப்ப பார்த்தாலும் மலரக்கா வேலை செய்யணும்னே சொல்லிட்டு இருக்கீங்க. எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, என்ன மதி எதிர்த்து பேசுற அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, வேற என்ன செய்ய முடியும்? மலரக்கா நீங்க என்ன பேசினாலும் அமைதியா இருக்காங்க, கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்க சொல்ற எல்லா வேலையும் அவங்க செய்யறதுனால தான் இப்ப இந்த நிலைமையில இருக்காங்க. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். வீட்ல எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்ப உங்க பேச்ச கேட்டு மலரக்கா இனி வேலை செய்ய மாட்டாங்க. எனக்கும் காலேஜுக்கு போகணும். அதனால வீட்ல இருக்க வேலையை இனி நீங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன வீட்ல இருக்க வேலையை நான் செய்யணுமா? அப்படியெல்லாம் செய்ய முடியாது. நீங்க தானே என் மருமக அப்படின்னு சொல்லும்போது, ஆமா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மதியக்கா சரியா ரெஸ்ட் எடுக்காம உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்றாங்கல்ல, உதவி செய்றாங்கல்ல. ஏன் நேத்து கூட உங்களால சரியா வந்து ரெஸ்ட் எடுக்க முடியலன்னு சொன்ன உடனே அவ்வளோ நேரம் உங்க கூடவே இருந்து மலரக்கா நீங்க ரெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் உதவி செஞ்சாங்க. ஆனா இப்ப மலரக்கா ரொம்ப முடியாம இருக்கும்போது என்னால கவனிக்க முடியாது. மலர் தான் வீட்டு வேலையை பார்க்கணும்னு சொல்றீங்களே, இதெல்லாம் சரியான்னு கேட்கும்போது, நானும் மலர் மாசமா இருக்கான்னு நினைச்சேன். இப்ப மலர் மாசமாயிட்டானா வீட்ல இருக்க வேலையை யார் பார்த்துக்கிறதுன்னு மலர் மலரும் நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வர வரைக்கும் ரொம்பவே யோசிச்சேன். நல்ல வேலை மலர் அப்ப மாசமா இல்லையா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க ராஜலக்ஷ்மி. இதை கேட்ட உடனே இங்க கோமதி சொல்றாங்க, என்ன பேசுறீங்க? மலர் அப்படியே மாசமா இருந்தாலும் சந்தோஷப்படணும்ல. நீங்க என்ன மலர் மாசமா இல்லையான்னு கேட்டு சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் மலர் வீட்டு வேலையை செய்ய மாட்டாள அப்படின்னு சொல்லும்போது, ஆமா, மலரக்கா இந்த வீட்டில் இருக்க வேலையை செய்யறதுக்கு மட்டும்தான் இருக்காங்க. நீங்க இப்படி பேசுறதுலாம் சரியே இல்லை. இனி மலரக்கா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, சுரேஷு சுரேஷு அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னம்மா இப்பதான் வந்தேன், என்னாச்சுன்னு சொல்லும்போது, இங்க பாரு மதி எப்படிலாம் பேசுறான்னு பாரு சுரேஷு அப்படின்னு சொல்லும்போது, சுரேஷ் வந்து, அம்மா, மதி பேசுனதையும் நான் கவனிச்சேன், நீங்க பேசுனதையும் நான் பார்த்தேன். அதனால தான் நான் அமைதியா இருந்தேன். ஏன்னா மதி பேசுனது எல்லாமே சரிதான். ஏன்னா இங்க மலருக்கு முடியலன்னா இங்க வந்து நீங்க தான் வீட்ல இருக்க வேலைய பார்க்கணும். அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்காம, உடனே மலர் வீட்ல இருக்க வேலையெல்லாம் செய்யணும்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதெல்லாம் சரியில்லம்மா. அதனால தான் மதி உங்கள கேள்வி கேட்குறா. இதுல என்னம்மா தப்பு இருக்கு? அதனால தான் நானும் பதில் பேசாம அமைதியாவே இருந்தேன். நீங்க என்ன கூப்பிட்டாலும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாலும், இப்ப மதி பேசுனதுல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன சுரேஷு, இப்ப நீ மதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? மதி உனக்காக சாப்பாடு வச்சு தரதில்ல, உன்னை பார்த்துக்கிறதும் இல்ல, கவனிக்கிறதும் இல்ல. ஆனா மதி பேசுனதெல்லாம் கேட்டுட்டு நீ வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறியா? வர வர இந்த வீட்ல யாருமே என் பேச்ச கேட்கறதில்ல. எல்லாரும் மதிக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல அப்படின்னு ராஜலட்சுமி ரொம்ப கோவமா பேசும்போது, அம்மா, கொஞ்ச நாள் நீங்க வீட்ல இருக்க வேலைய பாருங்க. மதி வீட்ல இருந்தா தனக்கு தெரிஞ்ச வேலையை செய்ய தான் செய்றா. இப்ப மலர் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அதனால வீட்ல இருக்க வேலைய நீங்களே பார்த்துக்கங்க. இங்க மதி பேசுனது எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்றாரு சுரேஷ்.
உடனே ராஜலட்சுமி சொல்றாங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மதி தான். இங்க மலர் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு பேசினது மட்டும் இல்லாம வீட்ல இருக்க வேலையை நான் தான் பார்த்துக்கணுமா? இதெல்லாம் செய்யவே முடியாது. என்னால இந்த வேலையை கண்டிப்பா செய்ய முடியாது. மதி, அப்ப நீ காலேஜுக்கு போக வேண்டாம். இந்த வீட்ல இருக்கிற மருமக எல்லாரும் என் பேச்ச கேட்கணும். அதனால வீட்ல இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா நீ காலேஜுக்கு போகணுமா வேண்டாமான்னு நானே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன். அது வரைக்கும் மலர் வேணா ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் சொல்ற வேலை எல்லாத்தையும் மதியே பார்த்துக்கிட்டுமே அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, நானும் ரொம்ப பொறுமையா இருக்கேன். நீங்க என்ன, நான் மலரக்காவுக்கு சப்போர்ட் பண்ணா, இப்படி வீட்ல இருக்க வேலையெல்லாம் என்ன பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் என்னால செய்ய முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இங்க ராஜலட்சுமியை எதிர்த்து பேசுறாங்க மதி. பொறுப்பான மாமியாரா இருந்து குடும்பத்தை பார்த்துக்காம எப்ப பார்த்தாலும் வீட்ல இருக்க வேலை எல்லாத்தையும் நாங்க தான் பார்த்துக்கணும்னு சொல்றீங்களே, எதுக்காக இப்படிலாம் செய்றீங்கன்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்க ராஜலட்சுமியால பதில் பேச முடியாம அமைதியா நிக்கும்போது அங்க வந்த ராகவன் யோசிக்கிறாங்க, என்ன மதி இப்படிலாம் பேசிட்டு இருக்கா? இப்ப நம்ம ராஜலட்சுமிக்கு சப்போர்ட் பண்ணா நம்ம வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க முன்னாடி நாம தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கணும். மதி இப்படி மலருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறாரு ராகவன். இங்க ராஜலட்சுமி கண்டிப்பா வீட்ல இருக்க வேலையை செய்யணும். நான் மலரக்காவுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன். உங்க பேச்சை கேட்டு வீட்ல இருக்க வேலையை என்னால செய்யவே முடியாதுன்னு ரொம்ப கோவமா பேசுறாங்க மதி. அழகுமதி எல்லார் முன்னாடியும் என்னை எதிர்த்து பேசி என்னை தலகுனிய வச்சிட்டா அப்படின்னு தன்னுடைய மருமக அழகுமதி மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க ராஜலட்சுமி.